வந்துடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. சரி தம்பி. அம்மா, பால் வந்திருக்கு. நீதானா? தோ வரேன். யார் மாதிரி வீட்டுல கூப்பிடுறேன்ல, யார் மாதிரி? யார் நீ வீட்டு வாசல்ல வந்து இப்படி கத்துற? நல்லா கேட்டீங்க, போங்க. மாடியில ஒரு குழந்தை இருக்கு, அது யாரு? ஏன் கேக்குற? அந்த குழந்தை இந்த பாலை தூக்கி போட்டு 5 லிட்டர் பால் வேஸ்டா போச்சுமா. மன்னிச்சிடுங்க, குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. தெரியாம பண்ணிச்சோ தெரிஞ்சு பண்ணிச்சோ, இந்த பால் மட்டும் பால்ல விழுந்திருந்தா 5 லிட்டர் பாலும் வேஸ்டா போயிருக்கும். புல்ல வளர்த்திருக்காங்களாம், புல்ல. இனிமேல் கண்டிச்சு வளமா. ஏண்டி திமிர் பிடிச்சவளே, தெருவுல போறவன் தலையில எல்லாம் பந்து தூக்கி எறியறியா? இப்ப உன் தலையில ஏறிறேன் பாரு. கத்தாத, அப்படி கழுத்தை நெரிச்சிடுவேன். வாய் மூடு, வாய் மூடு, வாய் மூடு. திருட்டுத்தனம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வெளியில ஏதாவது தூக்கி போடுவேன், தெருவுல போறவன் வரவன் கவனத்தை எல்லாம் உன் மேல திருப்புவேன். அவன் என்கிட்ட வந்து சண்டை போட்டு நீ யாருன்னு கேட்கணும். அது மூலமா என் வேலை போணும். அதானே உன் திட்டம்? சொல்லுடி, சொல்லு. ஏய், கேக்குறல சொல்லு, சொல்லுடி, சொல்லுடி, சொல்லு. வாய் சத்தம் இருக்கணும். வாய் மூடு. உன்னை இப்படி ஃப்ரீயா விட்டதனால தானே என்ன காட்டி கொடுக்க முயற்சி பண்ற. உன் கையை என் காலையும் கட்டி போடுற, அப்புறம் எப்படி சைட் பண்றேன்னு பாக்குறேன். உன்னை என்ன கத்தாலும் நான் விட மாட்டேன். நீங்க பார், இனிமே திங்கிறது வரது போறது எல்லாம் உனக்கு ஒரே இடம் தான். உங்க அப்பா வர வரைக்கும் இப்படியே கடை, இப்படியே. நவம்பர் 20. அதிசயம் ஆனால் உண்மை. மும்பையில் ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தைகள். ஆனால் கவலைக்கிடம். என்னப்பா ஆச்சரியமா இருக்கு? என்னடா, மும்பையில ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 6 ஆண் குழந்தை பிறந்திருக்குப்பா. அதுல உனக்கு என்னடா வைத்தறிச்சல? வைத்தறிச்ச கிடையாதுப்பா, இது போல நம்ம பூதலோகத்துல கிடையாதுன்னு கேக்குறேன். அது இல்லடா ஜிடா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? சார், நாங்க சன் டிவில இருந்து வரோம். என்ன விஷயம்? நீங்க கூட்டு குடும்பமா சார்? ஏன் கேக்குறீங்க? இந்த காலத்துல கூட்டு குடும்பத்தை பாக்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு. அப்படியே பார்த்தாலும் அங்க மாமியார் மருமகக்குள்ள வெளியில சொல்ல முடியாத 1000 பிரச்சனைகள் இருக்கு. அப்படி அந்த பிரச்சனைகள் யாரால வருது, அதை எப்படி சரி செய்யறதுன்னு நாங்க எங்க ப்ரோக்ராமுக்காக மாமியார் மருமகளை பேட்டி எடுக்க வந்திருக்கோம். நல்ல கேளுமா, விவரமா சொல்றேன், கேட்டுக்க. குடும்பத்துல நடக்கிற அத்தனை குழப்பங்களுக்கும் மாமியார்காரு தேடி கொண்டு வந்தாலே மருமகளுங்க, அவளுக்கு தான் காரணம். இப்ப எதுக்கு மருமகளை எடுக்கணும்? யார் இவங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ராணி. குடும்பத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு எல்லாம் காரணம் மாமியாரா மருமகளா அப்படிங்கிற விஷயத்த டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. நீ வர ஏமா பத்த வைக்கிற? ஏற்கனவே பத்திட்டு தானே எரியுது, புதுசா என்ன பத்த வைக்கிறது? இத பாருமா டிவி கார பொண்ணு, நான் சொல்றேன், நல்ல படம் பிடிச்சு டிவில போடு. குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மருமகளை அடக்க நினைக்கிற மாமியாருங்க தான் காரணம். வந்தவ அடங்காப்படாரியா இருந்தா இருக்கிறவ அடக்கித்தான் ஆகணும். அடக்கிட்டாலும் ஓகேப்பா.
பாத்தீங்களா இந்த ஆம்பளைங்கள? இவங்க ஒழுங்கா இருந்தா மருமகளோட நிலைமை இப்படி கேப்பாரத்து கிடக்குமா? கேமரா ஆன் பண்ணுங்க. ரெடி. சொல்லுங்க. டிவி என்ன மேடை போட்டு சொல்லுவேன். குடும்பம் நல்லா இருக்கணும்னா மருமகாரி அடங்கித்தா போகணும், அடங்கித்தா போகணும், அடங்கித்தா போகணும். முடியாது முடியாது முடியாது. மாமியார்காரங்க தான் மருமகளுக்கு விட்டு கொடுத்து போனோம், விட்டு கொடுத்து போனோம், விட்டு கொடுத்து போனோம். எதை விட்டு கொடுத்து எங்க போகணும்? எல்லாத்தையும் தான் விட்டு கொடுக்கணும். முடிஞ்சா வீட்டை விட்டு வெளியில போகணும். பாடி வாய் ஜாலக்காரி, நீ ஆண்டு அனுபவிக்க நாங்க வீட்டை விட்டு வெளியே போகணுமா? என்ன திமிரு உனக்கு? மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துருச்சா? அப்ப ரெண்டுல ஒன்னு பாத்திர வேண்டியதா? என்னடி பண்ணுவ? அடியே அடங்காத மருமகள்களே, மாமியார்காரி விஸ்வரூபம் எடுத்தான்னா உங்க கதை இதுதான், மறந்துடாதீங்க. போய் மோதனதுல மண்டை குழம்பி போச்சா? இந்த சிரிப்பு சிரிக்கிறாயோ? அவ கிடக்குறா. நான் சொன்னதெல்லாம் நீங்க ஒழுங்கா படம் பிடிச்சிக்கலாம் இல்லையா? ஐயோ வாங்க மேடம். ஏய் பொண்ணே ஓடாத நில்லு, ஏய் பொண்ணே ஓடாத நில்லு. அவ எதுக்காக இந்த சிரிப்பு சிரிச்சா? ஜீனி, ஜீனி என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ளோரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர். மாபை கீழே போட்டுட்டு எப்படி ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருக்க நீ? சாரி மாஸ்டர். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா, ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். சரி மாஸ்டர். எங்க வச்சேன் அத? ஒருவேளை கப்போர்ட்ல வச்சிருப்பனோ? எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. இந்த மாஸ்டர் எதை மறந்து வச்சுட்டு விழுந்து விழுந்து தேடுறாரு. ஒருவேளை பீரோவில் வச்சிருப்பேனோ? மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். ஆ? என்ன ஜீனி என்ன தேடுறீங்க மாஸ்டர்? இதுக்கா நீ இப்படி பதறன? ஒண்ணுமில்ல, லேட்டஸ்ட் குளோனிங் தியரிய ரெக்கார்ட் பண்ணி வச்ச சிடியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். என்ன ஜீனி? அந்த சிடியை எப்ப கொண்டு வந்து இங்க வச்சீங்கன்னு கேட்டேன். ஜீனி, எங்க வச்சேன், எப்ப வச்சேன், எதுல வச்சேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர். என்னப்பா? இந்த பக்கம் வாங்க, நான் தேடி எடுத்து தரேன். இந்த பார், நானே தேடி எடுத்துக்கிறேன். நீ போய் காபி கொண்டு வர வேலையை பாரு, போ. ஜீனி, இது என்ன, இது புதுசா ஒரு பொம்மை? அது வந்து நீங்க தானே ஸ்ரேயாவுக்காக புதுசா வாங்கிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா? ஓ அப்படியா? மறந்துருப்பேன். இந்த பார், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரேயாவை பார்க்க போகும்போது இதை ஞாபகமா எடுத்து கொடு, புரிஞ்சுதா? ஓகே மாஸ்டர். நீங்க லேபுக்கு போங்க, நான் சீடியை தேடி எடுத்துக்கிட்டு காஃபியோட அங்க வரேன். சரி, இந்த மாபை கொண்டு போய் அங்க வச்சிடு.
ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். சூப்பரா சமாளிச்ச ஜூலி. ஆனா தொடர்ந்து இப்படியே சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். சரி, நீ கதவை மூடிக்கோ. ஜூலி, நீ இங்கேயே இரு, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். எதை இப்படி பாக்குறாரு? என்னங்க, என்ன பண்றீங்க? என்ன கணக்கு, பயந்துட்டியா? என்னங்க, யாருங்க இது? இவன் படத்தை எதுக்கு இங்க மாட்டி வச்சு ரசிச்சு வர பாத்துட்டு இருக்கீங்க? முதல்ல இதை கைட்டி போடுங்க. இஸ் அக்யூஸ்ட் கம் சயின்டிஸ்ட். ஐயோ, யாரா இருந்தா எனக்கு என்னங்க? பார்த்த உடனே நானே பயந்துட்டேன். குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், குளிர் ஜுரமே வந்துரும். முதல்ல அதை கைட்டுங்க. இவனுடைய முக்கியத்துவம் தெரியாம பேசாத கணக்கு. இவனை பிடிக்கிறதுக்கு தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல என் தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவனை மட்டும் நான் பிடிச்சிட்டேன், எனக்கு உடனே ப்ரொமோஷன். அப்படி என்னங்க இவன் தப்பு பண்ணினா? கொலை பண்ணானா? கொள்ளை அடிச்சானா? இல்ல குண்டு வச்சானா? அதுக்கெல்லாம் மேல தன்னை ஒரு விஞ்ஞானின்னு சொல்லிக்கிற இவன் விஞ்ஞானி அருமை நாயகத்தினுடைய சாதனை கண்டுபிடிப்பான ஹைட்ரோபாம திருடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அது என்னங்க ஹைட்ரோபாம்? நவீன அணுகுண்டுன்னு வச்சுக்கேன். அது திருடி இவன் என்ன பண்ண போறான்? கோலி குண்டு விளையாடுவான். அது இல்லைங்க, அவன் கனகு அந்த ஹைட்ரோபாமுடைய பவர் தெரியாம பேசாத. அது நம்ம நாட்டுல இருக்குன்னு தெரிஞ்சா வல்லரசுகளே நம்மள பார்த்து நடுங்கும். போருன்னு வந்ததுன்னா அந்த பாமை எங்கேயாவது போட்டோம்னா அது விழுந்த இடத்துல இருந்து 1000 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துக்கு பல லட்சம் வருஷங்களுக்கு புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. அப்படிப்பட்ட பாமை ஏன் அந்த விஞ்ஞானி திருடுற அளவுக்கு பாதுகாப்பு இல்லாம வச்சிருக்காரு? அதெல்லாம் பாதுகாப்பா தான் வச்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் அந்த பாமை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரோபோ கூட தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவன் தான் அதை திருட பார்த்திருக்கிறான். சரிங்க, அந்த திருட போட்டோவை எதுக்கு இப்படி தேச தலைவர் போட்டோ மாதிரி வீட்ல மாட்டி வச்சிருக்கீங்க? அவனுடைய முகத்தை என் மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கும், இன்கேஸ் நீங்க யாராவது பாத்தீங்கன்னா துப்பு சொல்றதுக்கும். என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயே, இது என்னது? இது டிராமால வேஷம் போட்ட மாதிரி இருக்கு. இவர் யாரு? கௌரி, இத பார்த்து உனக்கு பயமா இல்ல? பயமா? எனக்கா? ஐயே, பூதத்தை பார்த்தே நாங்க பயப்பட மாட்டேங்கிறோம். இதோ இந்த மூஞ்சியை பார்த்து நாங்க பயப்பட போறோம். டேய் கௌதம், உனக்கு பயமா இருக்கு இல்லையா? காமெடியா இருக்குப்பா. ஆமா, நீங்க எதுக்கு இவரை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், இவன் சயின்டிஸ்ட் மட்டும் இல்லடா, ஒரு திருட்டு பையன். இந்த ஆளை நான் பிடிச்சே ஆகணும். அதனால தான் இவனை என் மெமரி பேங்க்குள்ள அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, உங்க புத்தி ஏப்பா இப்படி வேலை செய்யுது? உங்க செல்போன்ல இத போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா அப்பப்ப உங்க மைண்ட்ல ஏத்திக்கலாம்ல. அத விட்டுட்டு வேற என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. நாங்க இப்ப விளையாட போறோம். வாடா. கனகு, நம்ம பசங்க சமத்தா இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களே, சீக்கிரமா இதெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட வாங்க. Nowadays children are very smart. இவங்களை மேட்ச் பண்ணணும்னா நம்ம ஜெனரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும்.
லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு வா. சரிங்க ஐயா. பார்வதி, வாங்கய்யா. ஸ்ரேயா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அடம் பிடிக்காம இருந்தாளா? சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்கய்யா. எந்திரிச்சாளா? சின்னம்மா எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. பார்த்துட்டு வரேன். ஸ்ரேயா, 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 என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி பயப்படுற? இத பாரு, உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா இப்படி பயப்படுற? அப்பாடா. ஸ்ரேயா,